إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அஞ்சி அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தவறுகளை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலுங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, உலகத்தில் யாருக்கெல்லாம் வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய வரலாறுகளை படித்து பார்க்கும் பொழுது நம் அனைவருக்கும் ஒரு விடயம் நிச்சயமாக தென்படும். யாரெல்லாம் பிறருக்காக வேண்டி வாழ்ந்துவிட்டு மறைந்தார்களோ அவர்களுடைய வரலாறுகள் எழுதப்பட்டுவிடும். யாரெல்லாம் தனக்காக வேண்டி மட்டும் தன்னுடைய வாழ்க்கையை சுருக்கிக் கொண்டார்களோ, சுயநலம் நிறைந்தவர்களாக வாழ்ந்தார்களோ, சுயநலத்தை தன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாக அமைத்துக் கொண்டு யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாக மட்டும் இருந்துவிடும். அது வரலாறாக இருக்க மாட்டாது. எனவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் வாழ்ந்த காலத்தை நல்லதாக வாழ்ந்துவிட்டு மரணிக்க வேண்டும். சஹாபாக்களுடைய வரலாறுகளையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறையும் படித்து பார்க்கும் பொழுது அது எங்களுக்கு தென்படுகிறது. ஒரு சஹாபி மௌத்தான சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய நபி சொன்னார்கள், இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அர்ஷ் இவருடைய ஜனாசாவுக்காக வேண்டி உசும்பியது என்பதாக. அதிர்ந்தது, ஒரு வகையான ஆட்டத்தை கண்டது அல்லாஹ்வுடைய அர்ஷ். இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் என்று ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சஹாபியினுடைய வரலாறை படித்து பார்க்கும் பொழுது அவர் இந்த உலகத்தில் முஸ்லீமாக வாழ்ந்தது வெறுமனே 6 வருஷங்கள் மட்டும்தான். வாழ்க்கையில் கொஞ்ச நாட்கள் தான் வாழ்ந்தாலும் அதை அர்த்தத்துடன் வாழ்ந்தார்கள். சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து இன்றையுடன் இந்த வருடத்துடன் 1500 வருடங்களை கொண்டாடினோம். அவைகளை பற்றி பேசினோம், கதைத்தோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அவர்களுடைய வாழ்க்கை 63 வருட கால வாழ்க்கை தான். ஆனால் 1500 வருடங்களாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்னும் பேசி முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்தது ஒரு வெறுமனே ஒரு வாழ்க்கையாக மட்டும் வாழவில்லை, ஒரு பாடமாக வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போனார்கள்.
பிறருக்கு வாழ்ந்து காட்டினார்கள், பிறருடைய வாழ்வுக்கு அவர்கள் வித்திட்டார்கள், பிறருடைய வாழ்க்கைக்கு அவர்கள் வழிகாட்டினார்கள். எனவே தான் வாழ்க்கை வரலாறாக மாறிவிட்டது. யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை வரலாறாக மாற்றிக்கொள்வார்களோ அவர்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பாடமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆரோக்கியம் நிறைந்த வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, ஒரு நல்ல ஒரு தருணத்தில் ஒரு ஜும்மாவுடைய வேளையில் நாங்கள் உட்கார்ந்திருக்கின்றோம். அதுவும் ஒரு நிகழ்ச்சியை மையமாக வைத்து இந்த ஜும்மா அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜும்மாவுடைய பிரசங்கம் நடத்தப்படுகிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். அதே அடிப்படையை மையமாக வைத்து இன்றைய ஹுத்பாவை அமைத்துக் கொள்வது மிக பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இஸ்லாத்தில் மிம்பர் என்பது ஒரு மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது. இஸ்லாத்துக்கு முன்னாலேயே ஜாஹிலியா காலத்தில் கூட மிம்பருடைய பழக்க வழக்கம் இருந்திருக்கிறது. அதனால தான் ஹதீசுகள்ல வந்திருக்கிறது. புகாரியில கூட பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், வஅன்சிர் அஷீரத்தகல் அக்ரபீன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது தாவத்துடைய பிறருக்கு இந்த தீனை எத்தி வைக்க வேண்டும் என்ற ஆயத்து, முதலாவது ஆயத்து இறங்கியது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, ஊர் மக்களுக்கு சொல்லுவதற்கு முன்னால், உலகத்துக்கு சொல்லுவதற்கு முன்னால், சமூகத்துக்கு சொல்லுவதற்கு முன்னால் உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள். குடும்பம் என்பது எங்களை சூழ இருக்கக்கூடிய இடவந்து சொந்தம் பந்தம் உடையவர்கள். அவர்களுக்கு முதலாவது இந்த மார்க்கத்தை நாங்கள் சொல்லுவது எங்களுடைய கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக இறக்கி வைத்த ஆயத்து வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன் என்ற ஆயத்து இறங்கியதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் மக்காவில் மிம்பராக பாவிக்கப்பட்டது அரஃபாவுடைய மலையைத்தான். அரஃபா சஃபாவுடைய மலை. சஃபாவுடைய மலையின் பக்கமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக போய் மக்களை அழைத்தார்கள். அஸ்ஸலாத்து ஜாமிஆ என்று கூப்பிட இல்ல, அந்த நேரம் அப்படி கூப்பிடுற வழக்கமும் இருக்க இல்ல, தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கவும் இல்லை. அதனால் ஜாஹிலியா காலத்து மக்கள் கூப்பிடுவது போல யா ஸபாஹா, காலை நேரத்தில் மக்களை அழைக்கும் பொழுது காலை வந்தனம் சொல்லி மக்களை அழைத்தார்கள். அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்தார்கள். நாங்கள் வரலாறு படித்திருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கின அந்த குர்ஆனுடைய ஆயத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முதல் மிம்பராக பாவித்தது அந்த ஸஃபாவுடைய மலையைத்தான் என்று சொல்லி புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மதீனா முனவ்வராவுக்கு போனதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை கட்டி முடித்து விட்டார்கள். மக்களுக்கு உபன்யாசம் செய்ய வேண்டும், மக்களுக்கு நல்லதை சொல்ல வேண்டும், மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அதனால் அவர்களுக்கு தேவைப்பட்டது ஒரு உயரமான இடம். ஒரு மிம்பரை அமைத்துக் கொள்வதற்கு, ஒரு மிம்பரை கட்டிக்கொள்வதற்கு, ஒரு மிம்பரை ஏற்பாடு செய்து கொள்வதற்கு நேரமும் இடம் கொடுக்கவில்லை, காலமும் இடம் கொடுக்கவில்லை. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்காலிகமாக ஒரு ஈத்தப்பல குத்தியின் மீது ஏறி நின்று மக்களுக்கு உபன்யாசம் செய்தார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எந்த ஒரு நல்ல கர்மமும் சின்னதாகத்தான் ஆரம்பிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதலாவது மிம்பர் ஒரு ஈத்த மரத்தினுடைய ஒரு குத்தியின் மீது ஏறி நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்வார்கள், குத்பா செய்வார்கள், உபன்யாசம் செய்வார்கள், வழிகாட்டுவார்கள், மக்களை மோட்டிவேட் பண்ணுவார்கள். மக்களுக்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களையும் அந்த ஈத்தப்பல குத்தியின் இருந்து செய்து கொண்டிருந்தார்கள். சபைகள் கூடிவிட்டது, மக்கள் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள், வசதி வாய்ப்புகளும் வந்து கொண்டிருக்கிறது, தேவையும் இருக்கிறது. அதனால் ஹஜ்ரத் தமீமுத் தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு அபிப்பிராயத்தின் பிரகாரம் 3 படிகளை கொண்ட ஒரு மிம்பர் அமைக்கப்பட்டு அந்த மிம்பரின் மீது ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபன்யாசம் செய்த நாள் ஒரு கவலையான நாள். ஒரு புறத்தில் சந்தோஷம், ஒரு புதிய ஒரு மிம்பர் அமைக்கப்பட்டிருக்கிறது. 3 படிகள் வைத்து அந்த மிம்பர் அமைக்கப்பட்டது. அந்த மிம்பரின் மீது ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தது தான் தாமதம். பக்கத்தில் இருந்த ஒரு குழந்தை அழுவது போன்று ஒரு சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தால் அந்த ஈத்தப்பல குத்தி அழுது கொண்டிருக்கிறது. அந்த அழுகையினுடைய சத்தத்தை சஹாபாக்களும் செவிமடுத்தார்கள்.
பக்கத்தில் உள்ள அனைவரும் செவிமடித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருந்து இறங்கி அந்த ஈத்தப்பழ குத்தியை அமைதிப்படுத்தினார்கள். அந்த கட்டையை, அந்த மரக்குத்தியை அமைதிப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் இதற்கு ஆறுதல் சொல்லவில்லை, ஆறுதல் சொல்லி இல்லாவிட்டால் கியாமத்து வரைக்கும் இது அழுது கொண்டே இருந்திருக்கும் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு பிரபல்யமான ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மிம்பர்ல இருந்து ஏறி மக்களுக்கு உபன்யாசம் செய்தார்களோ அந்த மிம்பர் என்றைய தினம் அதை விட்டுவிட்டு இன்னமுண்டி பக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறினார்களோ அந்த நேரத்தில் அது அழுதது என்பது குர்ஆனும் இதற்கு சாட்சி சொல்லுகிறது. யௌம இதின் துஹத்திஸு அக்பாரஹா, யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா. எந்த இடத்தில் எந்த அமல்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோமோ அந்த இடமும் எங்களுக்காக வேண்டி சாட்சி சொல்லும். இந்த மிம்பர் ஒரு நாளைக்கு கதைக்கும், இந்த பள்ளிவாசலும் கதைக்கும், நாங்கள் தஹஜ்ஜத் தொழக்கூடிய எங்களுடைய வீடுகளுடைய இடங்களும் கதைக்கும். யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா. நாளை கியாமத்துடைய நாளையில் இந்த இடம், பூமி எங்கள் சார்பாக சாட்சி சொல்லும். உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், அன்புக்குரியவர்களே, தப்பித்தவறி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்தில் எங்களால் நடக்கக்கூடாத ஒரு பாவம் நடந்துவிட்டால் அதே இடத்தில் போய் தௌபாவையும் செய்து விடுங்கள். எங்கிருந்து செய்தாலும் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் எந்த பூமியில் அந்த பாவத்தை செய்தோமோ அதே பூமியிடத்தில் போய், அதே இடத்தில் போய் தௌபாவையும் செய்துவிட்டால் நாளை கியாமத்தில் அதே பூமி சொல்லும், எனக்கு மேலதான் இந்த பாவம் நிகழ்ந்தது. ஆனால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு, எத்தனையோ மாதங்களுக்கு பிறகு இதே பூமிக்கு மேல, எனக்கு மேல இவர் வந்து அந்த பாவத்துக்காக வேண்டி தௌபாவும் செய்துவிட்டு போனாரு என்று சொல்லி யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா, நாளை கியாமத்துடைய நாளையில் அந்த பூமி சாட்சி சொல்லும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல குர்ஆன் பேசுகிறது, உலகத்தை ஆண்ட ஒரு வம்பன், உலகத்தை ஆண்டு அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உலகத்தில் மிக பெரியவன் என்று சொல்லி, ரப் என்று சொல்லி, உங்களை எல்லாம் பராமரிக்கக்கூடிய, உங்களை எல்லாம் போஷிக்கக்கூடிய, உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வழங்கக்கூடிய, உங்களை எல்லாம் நிர்வாகம் செய்யக்கூடியவன் நான் என்று சொல்லி தம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்த ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுகிறான், ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்த். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மிம்பரின் மீது ஏறி நின்று குத்பா செய்தார்களோ அந்த மிம்பர், அந்த ஈத்தப்பழ குத்தி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்காக வேண்டி அழுதது. ஆனால் ஃபிரௌனுடைய ஜனாஸா, ஃபிரௌன் என்று செத்து மடிந்தானோ அன்றைய தினம் அவனுக்காக வேண்டி வானம் பூமி அளவில்லை என்று குர்ஆன் சொல்லுகிறது. என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான்? எங்களுக்கு பாடம் சொல்லித் தருகிறான். நீ எவ்வளவு பெரிய ஒரு மனிதனாக இருந்தாலும், எவ்வளவு வசதி வாய்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உனக்காக வேண்டி அழக்கூடிய பூமியையும் உனக்காக வேண்டி அழக்கூடிய வானத்தையும் நீ தயார்படுத்தி விட்டு மௌத்தாக. நாங்கள் மரணிக்கக்கூடிய நாள் எங்களுடைய முஸல்லா எங்களை நினைத்து அழ வேண்டும். நாளைக்கு தஹஜ்ஜத் தொழக்கூடியவனை காணவில்லையே என்று சொல்லி. எனவே அன்புக்குரியவர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பருடைய வரலாறு அப்படித்தான் ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப நாங்கள் யோசிக்க வேண்டும் இந்த மிம்பரை பற்றி. ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஒரு பிரபல்யமான அழகான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் திர்மிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் பைஹகி போன்றவர்களும் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் ஒரு மனிதன் நனவு செய்கின்றான். உதாரணமாக ஒரு அம்பு அவனால் செய்யப்படுகிறது. போர் முனையில் யுத்தகலத்துக்கும் இஸ்லாத்தை பரத்துவதற்காக வேண்டி போகும் பொழுது எதிரிகளால் நாங்கள் தாக்கப்பட்டால் எதிரிகளை தாக்குவதற்கும் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்குமாக வேண்டி ஒருவர் ஒரு அம்பை செய்தார். சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஒரு அம்பினூடாக 3 மனிதர்கள் சுவர்க்கம் போவாங்க. செய்யப்பட்டது ஒரே ஒரு அம்புதான். ஒரு ஃபேக்டரியில, ஒரு தொழிற்சாலையில ஒரு மனிதர் ஒரு அம்பை செய்கிறாரு. இன்னல்லாஹ யுத்கிலு பிஸ்ஸஹ்மில் வாஹிதி ஸலாஸா. 3 பேருக்கு சுவர்க்கம் கிடைக்கும். முதலாவது ஆள் யார் தெரியுமா? அந்த அம்பை செய்தவர். சானிஉஹு அல்லதி யஹ்தஸிபுல் கைர், நலவை நாடி, நன்மையை நாடி
தொழில் செய்யுங்கோ, பிரச்சனை இல்லை. ஆனா இதனால நலவு நடக்கணும், இந்த தொழிலால நலவு நடக்கணும். லாபம் ஈட்டலாம், ஆனால் அதையும் நியத்து வைக்க வேண்டும். மக்களுக்கு கெடுதி செய்யக்கூடிய வியாபாரம் செய்ய வேணும், மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வியாபாரம் செய்ய வேணும். நலவை நாடிய நிலையில், நன்மையை நாடிய நிலையில் ஒருவர் ஒரு அம்பை செய்து விற்க வைத்திருக்கிறார். அவருடைய வேலை அம்பு செய்வது, அவருடைய வேலை அந்த ஆயுதத்தை செய்துவது, அதை செய்து வைத்திருக்கிறார். இரண்டாவது ஒருத்தர் அந்த அம்பை வாங்கி ஒரு படையை ஆயத்தப்படுத்தினார். அல்லாஹுடைய பாதையில உயிர் தியாகம் செய்வதற்காக வேண்டி, எல்லைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு கூட்டம் ஆயத்தமாக இருக்கிறாங்க. அந்த ஆயத்தமாக இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு இன்னமொரு சகோதரர் அந்த அம்பை வாங்கி கொடுத்தாரு, அவருக்கும் சுவர்க்கம் கிடைக்கும். இன்னமொருத்தர் மூணாவதால் அந்த அம்பை கொண்டு போய் எய்தாரு, ராமிஹா, அதை எய்தாரு, அவருக்கும் சுவர்க்கம் கிடைக்கும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு அம்பினூடாக 3 பேருக்கு சுவர்க்கம் உண்டா? நான் சொல்ல வாரேன், இந்த மிம்பரும் அப்படித்தான். இந்த மிம்பரை செய்தவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பள்ளிக்கு காணி கொடுத்தவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக, அவருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பானாக. எங்களுடைய வாழ்க்கையிலேயும் மௌத்தாகிறதுக்கு முன்னால ஒரு நிலையான தர்மத்தை செய்துவிட்டு மௌத்தாக அல்லாஹ் துணை புரிவானாக. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, எங்களுடைய முன்னோர்கள் செய்துவிட்டு போன வக்ஃபுகளையும் சதகாக்களையும் வசியத்துகளையும் நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்க என்ன செய்திருக்கிறோம் என்றதையும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த நாட்டில் நாங்கள் யோசிக்க வேண்டும். எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்துவிட்டு போனார்கள். பாடசாலைக்கு காணி கொடுக்கணுமா, வைத்தியசாலைக்கு காணி வேணுமா, பள்ளிவாசல் கட்ட வேண்டுமா, மையவாடி வேண்டுமா, சுப்ஹானல்லாஹ், முஸ்லிம் கொலடிகள் அமைக்க வேண்டுமா, அனைத்தையும் செய்துவிட்டு போனார்கள். அந்த காலத்தில் யாரும் வெளிநாட்டில் இருந்து இங்க உதவிக்கு வர இல்லை, எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனமும் தொழில் உதவி செய்ய இங்க வர இல்லை. எங்களுடைய முன்னோர்கள் செய்துவிட்டு போனார்கள். சட்டங்களையும் ஏற்றினார்கள். பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் வெறுமனே ஒரு கட்சியாக மட்டும் இருக்கவில்லை. இந்த நாட்டு முஸ்லீம்கள் இன்றைக்கு நாங்கள் இவைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமோ, அது ஒரு முஸ்லீம் பர்சனல் லோவாக இருக்கலாம், வக்ஃபுடைய சட்டமாக இருக்கலாம், அனந்தர சொத்து இஸ்லாமிய முறை பிரகாரம் பிரிப்பதாக இருக்கலாம், சால்ட்ரைன் அதாவது ஹலாலான முறையில் ஆடு மாடுகளை அறுத்துக் கொள்வதற்கான சட்டங்களாக இருக்கலாம். இவைகள் அனைத்தையுமே 1930களில் வாழ்ந்த எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்காக வேண்டி சட்ட ரீதியாக செய்துவிட்டு போன சலுகைகள் எங்களுக்கு இது. அவர்களையும் நாங்கள் எங்களுடைய துஆக்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். இங்க இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் பிரமுகர்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் எந்த கட்சியினூடாக பாராளுமன்றத்துக்கோ எந்த கட்சியினூடாக எந்த ஒரு சேவைக்கு நீங்கள் தெரிவு செய்யப்பட்டாலும், நீங்கள் தெரிவு செய்யப்பட்டதுதான் அந்த கட்சியினூடாக. ஆனால் நீங்கள் பணி செய்ய வேண்டும் நாட்டுக்காக வேண்டி, உங்களுடைய பிரதேசத்துக்காக மட்டுமல்ல, உங்களுடைய சமூகத்துக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய இறைமையை பாதுகாப்பதற்கு. அப்படிப்பட்ட முஸ்லீம் பிரமுகர்கள் இந்த நாட்டுக்கு தேவை. நாங்கள் அவர்களை இழந்து நிற்கின்றோம், அப்படிப்பட்டவர்களை காணவில்லை. அதுதான் மிக வருத்தமாக இருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்களுடைய முன்னோர்கள் தேவையான அனைத்தையும் மிக உறுதியுடன் பதிவு செய்கின்றேன். உலகத்தில் 53 முஸ்லீம் நாடுகள் இருக்கிறது. எந்த ஒரு முஸ்லீம் நாட்டிலும் இல்லாத சலுகைகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சலுகை இன்று வாதிக்கிறாங்க, அது சலுகையா சலுகை இல்லையா என்று சொல்லி. ஆனால் அது சலுகையாக நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கின்றோம். அது என்ன தெரியுமா? ரமலானுடைய காலத்தில் பாடசாலைகளுக்கு விடுமுறை. எதற்காக வேண்டி? ரமலானுக்காக வேண்டி. முஸ்லீம்கள் நோம்பு நோக்க வேண்டும், இராக் காலங்களில் நின்று வணங்க வேண்டும், அவருடைய குழந்தைகள் நோம்பு பிடிக்க வேண்டும், அவருடைய குழந்தைகள் இஸ்லாமிய பண்பாட்டை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு ரமலான் என்பது ஒரு ஆன்மீக பாசறையாக இருப்பதின் காரணமாக பாடசாலைகளை இழுத்து மூடிவிடுங்கள் என்ற சட்டம் இன்றைக்கு அல்ல, 1950களில் இருந்து வந்த சட்டம். இந்த நாட்டுக்கு கிடைத்த வரம் இவைகள் எல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு இவைகளை எல்லாம் செய்துவிட்டு போனார்கள். இப்ப 7 மண்டா யாராவது சொல்லுங்க பார்ப்போம், நாங்க இதை செஞ்சோம், நாங்க அதை செஞ்சோம் என்று சொல்லி. எத்தனை பள்ளி கட்டி இருக்கின்றோம். அரபு நாட்டு சல்லி வர வேண்டும்,
ஏதாவது இடத்தில் ஒரு பள்ளியை கட்ட வேண்டும், உம்மத்தை இரண்டாக பிரித்து விட வேண்டும். இதைத்தான் நாங்கள் செய்திருக்கின்றோம். மிக கவலையுடன் சொல்லுகின்றேன், எங்களுடைய முன்னோர்கள் செய்த வக்ஃபுகளும், எங்களுடைய முன்னோர்கள் செய்த சதகத்துல் ஜாரியாக்களும், எங்களுடைய முன்னோர்கள் செய்த வசியத், லாஸ்ட் வில் வசியத்துகளும், சுப்ஹானல்லாஹ், இன்று அவைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், பாவித்துக் கொண்டிருக்கின்றோம். மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், அன்பானவர்களே, தனவந்தர்களே, பெரியவர்களே, பட்டதாரிகளே, அனைவருக்கும் சொல்லுகின்றேன், வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு வக்ஃபை செய்துவிட்டு மூத்தாகுங்கள், ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு மூத்தாகுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய சந்தர்ப்பத்தை நசீபாக்குவானாக. முதலாவதாக இந்த மிம்பர் செய்யப்பட்டது, இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது, இந்த பள்ளி புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது, இவைகளுக்காக வேண்டி உதவி செய்தவர்கள் எம்மாத்திரமோ இருக்கிறாங்க. அதே தோரணையில், அதே வரிசையில் இந்த மிம்பரும் அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களையும் அல்லாஹ் சுவர்க்கத்தை அனுப்பி வைப்பானாக. இரண்டாவது ஆள் யார் தெரியுமா? இந்த மிம்பர்ல ஏறி ஹுத்பா செய்யக்கூடிய இமாம். இந்த ஹுத்பா எப்படி அமைய வேண்டும், இந்த ஹுத்பா எப்படி இருக்க வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹுத்பாக்கள் எப்படி இருந்தது, இந்த மிம்பர்ல எதை சொன்னார்கள், இப்படி சொன்னால் பொருத்தமா இருக்கும். எதைத்தான் சொல்லவில்லை மிம்பரில் இருந்து. எங்களுடைய மிம்பர்கள் ஒரு வருஷத்தில் 35 மணித்தியாலங்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுகிறது. 35 hours, 35 மணித்தியாலங்கள் மட்டும்தான் ஒரு வருடத்தில் இந்த மிம்பர் நாங்கள் பாதிக்கின்றோம். ஆனா இந்த மிம்பர் நபியினுடைய காலத்தில் பாதிக்கப்பட்டது, ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டது. இந்த மிம்பர் உயிரோட்டம் உள்ளதாக இருந்தது. இந்த மிம்பர்ல ஏறி ஹுத்பா செய்தது யாரு? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ், ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் உஸ்மான், சுப்ஹானல்லாஹ், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம் வரைக்கும் இந்த மிம்பர் எப்படி இருந்தது? இந்த மிம்பர் நாங்க ஏறி ஹுத்பா செய்கிற மிம்பர் அல்ல. எங்களை போல அவர்கள் போன்றவர்கள் ஏறி ஹுத்பா செய்வதல்ல. தண்ணி இல்லாவிட்டால் தயமம் செய்ய வேண்டுமே என்பதற்காக வேண்டி ஏறி இருக்கின்றோம். இந்த மிம்பர் எப்படி இருக்க வேண்டும்? மிம்பர்ல இருக்கக்கூடிய உலமாக்கள், ஹுத்பா ஓதக்கூடியவர்கள் தன்னை எப்படி வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும், சமூகத்துக்கு என்ன சொல்ல வேண்டும், இப்படி சொன்னால் மிக பொருத்தமாக இருக்கும். உலகம் பிரச்சனை பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, உலகம் சிக்கல் இருக்கும் பொழுது, உலகம் அழுத்தத்தில் இருக்கும் பொழுது மிம்பர்கள் தூங்கக்கூடாது, மிம்பர்கள் விழித்திருக்க வேண்டும். சமூகத்தில் வாலிபர்களுடைய பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, நாட்டு பிரச்சனையா, கல்வி பிரச்சனையா, அந்த நேரத்தில் மிம்பர்கள் தூங்கக்கூடாது, மிம்பர் விழித்திருக்க வேண்டும். மிம்பர் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜாதுல் மஆத் என்ற தன்னுடைய கிதாபில் இப்படி சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் எப்படி இருந்துச்சு, அவருடைய மிம்பருடைய உயிரோட்டம் எப்படி இருந்துச்சு. கான யக்துபு ஃபீ குல்லி வக்தின் பிமா யக்ததீஹி அல் ஹாஜத்துல் முஹாத்திபீன வ மஸ்லஹத்துஹும். ஜாதுல் மஆதுடைய வார்த்தைகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் எப்படி தெரியுமா இருக்கும்? ஹுத்பா, மக்களுக்கு இன்றைக்கு என்ன தேவை? கண்ணியமான உலமாக்களுக்கு சொல்லுகின்றேன், தயவு செய்து ஆயத்தம் இல்லாமல் மிம்பருக்கு வர வேண்டாம். எதையாவது சொல்லிட்டு போம் என்று மிம்பருக்கு வர வேண்டாம். பொருத்தமில்லாத விடயங்களை சொல்ல வேண்டாம். சமூகத்தை பிரிக்க வேண்டிய விடயங்களை சொல்ல வேண்டாம். சமூகத்தை இணைக்க வேண்டும், சமூகத்தை சேர்க்க வேண்டும், அனைவருக்கு தேவையானதாக இருக்க வேண்டும். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு நடப்பது என்ன தெரியுமா? பெரும்பாலும், ஒரு சில இடங்களை தவிர பெரும்பாலும் ஹஜ்ரத்துக்கு என்ன தெரியும், இமாமுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லிவிட்டு போறதாக மிம்பர்கள் மாறிவிட்டது. மிம்பர் அப்படிப்பட்ட இடம் அல்ல. மிம்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சமூகத்துக்கு என்ன தேவை? இன்றைக்கு திருமணத்தை பற்றி பேச வேண்டிய தேவை கிடையாது, இன்றைக்கு விவாகரத்தை பற்றி பேச வேண்டும். இன்றைக்கு பேச வேண்டியது ஆரோக்கியமான வாழ்க்கையை பற்றி. என்றால் முஸ்லிம் சமூகத்துடைய ஹெல்த் பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. 100 சிங்கள சகோதரர்களை எடுத்துக்கொண்டால் 22 பேர் நோயாளி. உங்களை சூழ வாழக்கூடிய 100 தமிழ் சகோதரர்கள் எடுத்துக்கொண்டால் 20 பேர் நோயாளி. இந்த பள்ளி வாசலுக்குள் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்ல 100 பேர்ல 47 பேர் நோயாளி.
எங்களுடைய உணவு பழக்க வழக்கம் இயற்கைக்கு முரணாக செயல்படுவது, இயற்கைக்கு முரணாக நாங்கள் செயல்படுவது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த மிம்பர் எப்பொழுதுமே சமூகத்துக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன வேணும், இன்றைக்கு என்ன பேசப்பட வேண்டும் என்பதை விளங்கி பேசக்கூடிய இமாம்கள் மிம்பர்ல இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் இன்னும் ஒன்றையும் சொல்லுகின்றேன். நான் மிம்பர்ல ஏறக்கூடிய இமாமை மட்டும் குறை சொல்லவில்லை, மிம்பர்ல ஏற்றக்கூடிய நிர்வாகியையும் குறை சொல்லுகின்றேன். நிர்வாகிகள் யோசிக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு 3 வருட காலத்துக்கு நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம் என்றிருந்தால் கிட்டத்தட்ட 160 ஜும்மாக்களுக்கு நாங்கள் பொறுப்பு. 160 ஜும்மாக்களுக்கு நாங்கள் வகை சொல்ல வேண்டும். யார் ஹுத்பா ஓத வேண்டும், என்ன சொல்லப்பட வேண்டும், மக்களுக்கு என்ன புத்தி தேவைப்படுகிறது, மக்கள் எப்படி வழிநடத்தப்பட வேண்டும், உயிரோட்டமுள்ள கால நேரத்துக்கு பொருத்தமான அறிவுபூர்வமான விஞ்ஞான பூர்வமான ஈமானிய உணர்வுகளை தூண்டக்கூடிய ஹுத்பாக்கள் அமைய வேண்டும் என்பதற்கு பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளும் பொறுப்பு என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல 3வது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவர்களையும் ஞாபகப்படுத்துகின்றேன். இந்த உலமாவை உருவாக்கின மதரசாக்கள், இந்த உலமாக்களை உருவாக்கிய மதரசாக்கள், நாங்க சர்டிபிகேட் கொடுத்து ஷஹாதத்து கொடுத்து வருடத்துக்கு 500க்கு மேற்பட்ட உலமாக்களுக்கு நாங்கள் தஹ்சீல் கொடுக்கிறோம் என்றால் அந்த உலமாக்கள் என்ன ஸ்கில்ஸோட, என்ன திறமைகளோட, என்ன விழுமியங்களோட, எப்படிப்பட்ட சமூகத்துக்கு தேவையான, சமூகத்தை வருடத்துக்கு தேவையான கெப்பாசிட்டியோட அவர்களை நாங்கள் வெளியாக்குறோம் என்பதையும் உலமா சமூகம், மதரசா சமூகம், பள்ளி நிர்வாக சமூகம், ஏன் பாடசாலைகள் உட்பட அனைத்தும் இதை பற்றி யோசிக்க வேண்டும். அப்படி அனைவருமாக யோசித்தால் மட்டும்தான் இந்த மிம்பர்கள் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். அதனால தான் சொல்றாங்க, இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மீண்டும் சொல்றாங்க, ஸல்லல்லாஹுடைய ஹுத்பா எப்படி தெரியுமா இருக்கும், வகான யஅமுரு பிமுக்தலல் ஹால் ஃபீ ஹுத்பத்திஹி ஃபஇதா ரஆ மின்ஹும் ذا فاقة وحاجة أمر بالصدقة وحضهم عليها. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய ஹுத்பா எப்படி தெரியுமா இருக்கும், காலத்துக்கு நேரத்துக்கு தேவையான பொருத்தமானதாக இருக்கும். மக்களுக்கு மத்தியில் வறுமையை கண்டால் சதகாவை கொண்டேவுவார்கள், சதகா செய்யுங்கள், சதகா செய்யுங்கள். மக்களுக்கு மத்தியில் வீண்வரியத்தை கண்டால் மக்களை எச்சரிக்கை செய்வார்கள். இப்படியாகத்தான் ஸல்லல்லாஹுடைய மிம்பர்கள் இருந்தது என்பதை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திருப்பி சொல்லுகிறார்கள் தன்னுடைய பிரபல்யமான கிதாபு ஜாதுல் மஆத்ல. எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மிம்பர் உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும். நபியினுடைய காலத்துல இந்த மிம்பர் எதுக்கெல்லாம் பாவிச்சாங்க நாங்க எல்லாரும் பார்த்திருக்கின்றோம். மிம்பர் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? ஒரு நாள் மிம்பர்ல ஏறுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாவது படியில கால் வச்சாங்க, ஆமீன் என்றாங்க. ஒரு வித்தியாசமான பழக்கம், வளமையாக அப்படி கேட்டுள்ள சஹாபாக்கள். இன்றைக்குத்தான் கேட்டோம் சஹாபாக்கள் ஆமீன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது படியில கால் வச்சாங்க, ஆமீன் என்றாங்க. 3வது படியில கால் வச்சாங்க, ஆமீன் என்றாங்க. சஹாபாக்களுக்கு விளங்க இல்லை, ஹுத்பா நடந்து முடிந்து விட்டது. சஹாபாக்கள் ஓடி போய் கேட்டாங்க நபியிடத்தில், யா ரசூலல்லாஹ், வித்தியாசமான ஒரு செயல்பாடு, ஆமீன் சொன்னீங்க எதுக்குன்னு கேட்டாங்க. மிம்பர் பதுவா செய்த இடம், ஞாபகம் வச்சுக்கோங்க. மிம்பர்ல பதுவாவும் நடக்கலாம். யாருக்கு பதுவா? யாருக்கு பதுவா? ரமலானுடைய மாதம் வருடத்தில் 1 மாசம் தான். தன்னுடைய பெற்றோர்களை அடைந்து அல்லது அவர்களில் ஒருவரை அடைந்து யாருக்கு சுவர்க்கம் கிடைக்க இல்லையோ அவன் நாசமாகட்டும். பெற்றோர்களை இருக்கிறாங்க, பெற்றோர்களை உதாசீனம் செய்கின்றோம், பெற்றோர்களை அவமதிக்கின்றோம், பெற்றோர்களை மதிக்க இல்ல, ரெஸ்பெக்ட் பண்ண இல்ல. அவங்க சம்பாரிச்சு கட்டி தந்த வீட்டில் அவங்க இப்ப இல்ல, அவங்க எங்கேயோ வாழ்றாங்க. ஏன் அந்த சொத்தெல்லாம் நாங்க வாங்கி கொண்டுட்டோம், அந்த சொத்துக்களை எல்லாம் நீங்க வாங்கி கொண்டுட்டீங்க என்று சொல்றதை விடவும் அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் நாங்கள் அபகரித்துக் கொண்டோம் என்பதுதான் பொருத்தம்.
இப்படிப்பட்டவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று பதுவா செய்யப்பட்ட இடம் மிம்பர். அன்புக்குரியவர்களே, இந்த மிம்பரை துஆவுக்கு மட்டும் பாவிக்கல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவாவுக்கும் பாவிச்சாங்க. புகாரில ஹதீஸ் வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்துடைய மானத்தில் கை வைக்கப்பட்டது. இன்னல்லதீன ஜாஉ பில் இஸ்பி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும். நபியினுடைய குடும்பத்தில் கை வைக்கப்பட்டது. மானத்தில் கை வச்சு நபியினுடைய மானத்தை, நபியினுடைய குடும்பத்தினுடைய கௌரவத்தை சீர்குலைப்பதற்கு முனாஃபிகீன்கள் திட்டம் தீட்டினாங்க. அந்த நேரத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரை பாவிச்சாங்க. என்ற குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு இழிவு வந்திருக்கிறது, அது இவர்களால் தான் செய்யப்பட்டது, எனவே அவர்களை விட்டு நான் காருமானம் தேடுகிறேன் என்று சொல்லி மிம்பரில் இருந்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு அந்த அறிவித்தலை கொடுத்தார்கள். கொஞ்ச நாள் புகழ்ல குர்ஆனுடைய ஆயத் இறங்கிச்சு, அத்தய்யிபூன லித்தய்யிபாத் வத்தய்யிபாத்து லித்தய்யிபீன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்துக்கு அப்படி ஒன்றுமே நடக்க இல்ல, இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம், இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று சொல்லி குர்ஆனுடைய ஆயத் இறங்கினதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மிம்பரத்தான் பாவிச்சாங்க அந்த நன்மாராயத்தை மக்களுக்கு சொல்வதற்கு. நீங்க எல்லாம் விவசாயிகள், இங்க இருக்கக்கூடிய அநேகமானவங்க விவசாயம் செய்றீங்க. மதீனா முனவ்வராவுல சஹாபாக்கள் விவசாயம் செய்தார்கள். ஒரு நாள் மிம்பர்ல இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி ஓடி வந்தாரு. வகார் ஜா அரபியுன், ஒரு காட்டரபி, ஒரு நாகரிகம் தெரியாத, முன்பின் தெரியாத ஒரு அரபி வந்து சொன்னாரு நபியை பார்த்து, யா ரசூலல்லாஹ், பசி தலைக்கு மேல, தண்ணி இல்லாத்தினால, மழை இல்லாத்தினால விவசாயம் எல்லாம் முக்கி போய் விட்டது, சரியான நெருக்கடியாக இருக்கிறது, எங்களுக்கு என்ன சரி செய்யுங்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி மிம்பர்ல இருந்த நபியை பார்த்து வந்த ஒரு சஹாபி தன்னுடைய அவல நிலையை சொன்னாரு. மிம்பர்ல இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கையேந்தினாங்க. கை கீழே போறதுக்கு முன்னால மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. அப்படிப்பட்ட உயிரோட்டம் உள்ள மிம்பர் இது. அடுத்த வாரம் அதே சஹாபி வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், மழை பெய்து கொண்டே இருக்கிறது, கட்டிடங்கள் எல்லாம் கரைந்து கொண்டிருக்கிறேன், மண்ணால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் எல்லாம் கரைந்து கொண்டிருக்கிறது, விவசாயம் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது, தண்ணிக்கு தாண்டு கொண்டிருக்கிறது, துஆ செய்யுங்கள் மழையை நிறுத்தும்படியாக. அதே மிம்பர்ல இருந்து அடுத்த வாரம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, மழையை நிறுத்தும்படியாக துஆ செய்ய இல்ல, யா அல்லாஹ் எங்களுக்கு இது போதும், வேற எங்கேயாவது இதை பேவை யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மக்களுடைய பொருளாதார பிரச்சனையா, மக்களுக்கு நெருக்கடியா, மக்களுக்கு சிக்கலா, அதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரத்தான் பாவிச்சாங்க. இன்னும் ஒன்றையும் விளங்க வேண்டும், நாங்கள் எல்லாரும் படித்திருக்கின்றோம். இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் இப்னு அஸாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, உமருடைய காலத்தில் மிம்பர் எப்படி இருந்துச்சு? உமருடைய ஆட்சி காலம் எல்லாராலையும் பேசப்படக்கூடிய காலம். உமருடைய ஆட்சி காலத்தை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. ஆனா உமருடைய ஆட்சி காலத்துல இந்த மிம்பர் எப்படி இருந்துச்சு? சுப்ஹானல்லாஹ். இந்த மிம்பருக்கு இருந்த உயிரோட்டம், இந்த மிம்பருக்கு இருந்த சக்தி, இந்த மிம்பருக்கு இருந்த பவர் என்ன தெரியுமா? ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஜமாத்தை அனுப்பி வச்சாங்க. ஹஜ்ரத் சாரியா ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையின் கீழே ஈராக் நாட்டுக்கு காதிசியாவுக்கு முன்னால அந்த சஹாபி அந்த ஊருக்கு போயிருக்கிறாங்க, அந்த ஊரை கைப்பற்றத்துக்கு. அங்க போனா அங்க ஒரு யுத்தம் நடக்க போகுது, சண்டை மூழுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜமாத் அனுப்பிட்டாங்க. அந்த ஜமாத், அந்த படை ஈராக்குக்கு போய் சேர்ந்துட்டாங்க. யுத்த காலத்தில் ஃபைட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 1000-2000 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த ஈராக்குடைய மக்களுக்கு அந்த சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடன் இந்த மிம்பரில் இருந்து பேசினார்கள். யா சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல், சாரியா நீங்க இருக்கிற மலைக்குண்டிலிருந்து நகர வேண்டாம், உங்களோட படை அங்க வச்சுக்கோங்க என்று சொல்லி இங்கிருந்து கமாண்ட் பண்ணின இடம் இந்த மிம்பர். உமருடைய ஆட்சி காலத்தில் வைஃபை இருக்க இல்ல, உங்களுடைய ஆட்சி காலத்தில் சேட்டலைட் இருக்க இல்ல. ஆனா அவர்களுக்கு இருந்த பவர் என்ன தெரியுமா? மிம்பர்ல இருந்து 1000-2000 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு படையையும் நெறிப்படுத்தக்கூடிய, திருத்தக்கூடிய, அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உமருக்கு ஆற்றல் இருந்தது. அந்த மிம்பர் அந்த அளவுக்கு உயிரோட்டம் உள்ளதாக இருந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே,
சமூகத்தில் பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை தெரியுமா? இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனை கைக்கூலி பிரச்சனை, கைக்கூலி சீதன பிரச்சனை. யாரிடத்திலேயுமே அனந்தர சொத்து பங்கு வைக்கிறதுக்கு சொத்து இல்ல. என்ன மௌத்தாக முந்தி எல்லாத்தையுமே எல்லா சொத்துக்களையுமே குழந்தைகள் பறித்துக் கொண்டு விட்டார்கள். குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுத்து விட்டோம். அதுதான் நடக்குது. ஆனா மதீனாவில் இருந்த பிரச்சனை வேற பிரச்சனை. அந்த பிரச்சனை எங்கட பிரச்சனைக்கு மாற்றமான பிரச்சனை. அங்குள்ள பிரச்சனை தெரியுமா? பெண்கள் கேட்கிற மகர் தொகை கூட. பெண்கள் ஒவ்வொரு பெண்ணும் சொல்லுவாங்க, கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால எனக்கு ஒரு குமியல் தங்கம் வேணும், எனக்கு 2 கிலோ தங்கம் வேணும், எனக்கு 5 கிலோ தங்கம் வேணும். சுப்ஹானல்லாஹ். அந்த காலத்து பெண்களுக்கு இருந்த பவர் இது. பெண்கள் அப்படிப்பட்டவர்கள். இஸ்லாத்தில் குர்ஆன் மஹர பத்தி பல வகையாக பேசியிருக்கிறது. மஹர் கொடுத்துத்தான் முடிக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் குர்ஆன்ல 9 இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஹர பத்தி பேசி இருக்கின்றான். ஆனா ஒவ்வொருத்தரும் பேய்த்து உங்களோட மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்து பாருங்க, நீங்க கொடுத்த மஹர் என்னன்னு சொல்லி அந்த மஹரை கொஞ்சம் வாசித்து பாருங்க. பேய்த்து நீங்க கொடுத்த பணத்தால என்ன செய்யலாம்? இது ஒரு விளையாட்டா? அல்லாஹ் சொல்லுகிறான் மஹர் கொடுத்த முடி. எவ்வளவு கொடுக்கணும் மஹர்? உலமாக்கள் இதை விளங்கப்படுத்த வேண்டும். உலமாக்கள் இதை பேச வேண்டும். மஹர் தொகை எப்படி நிர்ணயிக்கப்பட வேண்டும்? மதரசாக்கள்ல மட்டும் இந்த கல்வி முடங்கி நின்று இந்த பிரயோஜனமும் கிடையாது. மதரசாக்கள் ஓதி கொடுக்கப்படக்கூடிய இந்த கல்வி சமூகமயப்படுத்தப்பட வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உங்களுடைய ஆட்சி காலத்தில் மக்கள், பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள் பெரிய அளவுல மகர் டிமாண்ட் பண்ணினாங்க. அதனால இருக்கிற ஆண்களுக்கு சரியான கஷ்டம். அதிகமான ஆட்களுக்கு நிக்காக செய்ய, திருமணம் முடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. என்ற மகர் தொகை அளவுக்கு அதிகமாக இருந்ததின் காரணமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிம்பர்ல ஏறி அன்றைக்கு ஒரு பயான் செஞ்சாங்க, ஹுதுபா செஞ்சாங்க. என்ன தெரியுமா ஹுதுபா? ஏண்ட நிர்வாகத்தில், ஏண்ட ஆட்சியில, ஏண்ட அட்மினிஸ்ட்ரேஷன்ல நான் ஒரு சேஞ்ச் ஒன்று கொண்டு வர போறேன், ஒரு அமெண்ட்மெண்ட் செய்ய போறேன், மகருடைய தொகையை நிர்ணயிக்க போறேன். இவ்வளவு தான் மகர். இந்த குடும்பத்தில் இந்த வசதியுள்ள பெண்ணுக்கு மகர் இவ்வளவு, இந்த பெண்ணுக்கு மகர் இவ்வளவு என்று சொல்லி நான் அதை சிஸ்டமைஸ் பண்ணி மகருடைய தொகையை நிர்ணயிக்க போறேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. பின் வரிசையில இருந்த ஒரு தாய் அவ எழுப்பினா, நான் சொல்ற இந்த சஹாபாக்களுடைய காலம் எங்களால் பார்க்க முடியாது. ஒரு பெண்ணுக்கு இருந்த ரைட்ஸ், ஒரு பெண்ணுக்கு இருந்த உரிமை, ஒரு பெண்ணுடைய வாய்ஸ் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசலுடைய பின்பக்கத்தில் இருந்து. இன்றைக்கு இந்த பள்ளி வளாகத்துக்குள்ளே நாங்கள் பெண்கள் எடுக்க மாட்டோம். எங்கட பள்ளிவாசல்களுக்குள்ள பெண்கள் வருவது என்பது ரமலான்ல மட்டும்தான். நபியினுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டின பள்ளிவாசல்ல பாபுன் நிசா, பெண்களுக்கு என்ற ஒரு பிரத்யேகமான கதவு வைத்துத்தான் அந்த பள்ளியை விஸ்தரிப்பு செஞ்ச உமர் ரலியல்லாஹு தஆலா. இன்றைக்கு இருக்கிற பாபுன் நிசா, மதீனா முனவ்வராவுடைய பள்ளிக்கு போனா, மஸ்ஜித் நபவிக்கு போனா பாபுன் நிசான் இருக்கிறது. அது இந்த அரசாங்கத்தில் வைக்கப்பட்ட கதவல்ல. அந்த கதவை வச்சவர் யாரு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பள்ளிவாசல்கள்ல பெண்களும் இருந்தார்கள், ஹுத்பாக்களுக்கு வந்தார்கள், செவிமடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். எங்கட சமூகம் இதை பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டும். பெண்களுடைய வகிபாகம் சமூகத்தில் என்ன? பெண்களுடைய குரலுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறது சமூகத்தில்? பெண்களை எந்த இடத்தில் நாங்கள் வைத்திருக்கின்றோம்? குர்ஆன் சொல்லுது, ஒரு பெண்மணிக்கு, ஒரு தாய்க்கு தந்த கணவன் ரொம்ப கஷ்டப்படுத்தினாரு. அல்லாஹ் அந்த தாய்மார்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை நசீபாக்குவானாக. எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தாய்மார்கள் திரை மறைவில் இருந்து கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாங்க. என்ற பிரச்சனையை யார்கிட்ட சொல்லுவது? என் கணவன் சொன்னா எனக்கு அடித்தான் படும். என் வாப்பாட்ட சொன்னா அவர் சொல்லுவார், நான் உன்னை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன், அவர் நோயாளியாக இருக்கிறாரு.
நான் யார்கிட்ட சொல்றதுக்கு? என் கையில 3 சின்ன பிள்ளைகள் இருக்குது. இந்த பிள்ளைய வச்சுக்கொண்டு நான் என்ன செய்ய? இப்படி வாழக்கூடிய பெண்களை விட சமூகத்தில் லட்சம் அல்ல பல லட்சம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி தந்த கணவனுடைய கஷ்டம், கணவன் தரக்கூடிய அந்த டார்ச்சர், அந்த நெருக்கடி அவரால் பொறுத்துக் கொள்ள முடியாம ஒரு நாள் வந்தாங்க வீட்டுக்கு, நபியினுடைய வீட்டுக்கு. ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய வீட்டுக்கு வந்து கதவை தட்டி அனுமதி கிடைத்தது, உள்ளுக்கு போனாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, அந்த பெண்மணி வந்தா ஹவுலா பின்தி ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற வீட்டுக்குள்ள வந்து நபியினுடைய காதில் என்னமோ ரகசியம் பேசினாங்க. அந்த வீட்டுக்குள்ளதான் நான் இருந்தேன், எனக்கு அது கேட்க இல்லை. என்னமோ 2 பேரும் என்னமோ சொல்றாங்க. இந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியாண்டு காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. எந்த பதிலும் சொல்ல இல்ல. அந்த வாய காதிலிருந்து எடுக்க இல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. ஒரு பெண்ணுடைய குரலுக்கு, ஒரு பெண்ணுடைய அவலத்துக்கு, ஒரு பெண்ணுடைய நெருக்கடிக்கு அல்லாஹ் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தான் தெரியுமா? வாய எடுக்கல, காதிலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வீட்டுள்ளுக்கு قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي الى الله والله يسمع تحاوركما ان الله سميع بصير. உலமாக்களே, இது குர்ஆன். இத மக்களுக்கு சொல்லுங்க, இத மக்களுக்கு சொல்லுங்க. குர்ஆன் பெண்களுக்கு கொடுத்த இடம் என்ன? நாங்க கொடுத்த இடம் என்ன? நாங்க எங்க வச்சிருக்கிறோம் அவங்கள? அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பெண்களும் நெறிப்படுத்தப்பட வேண்டும். உமருடைய சபையில் இருந்து ஒரு பெண்மணி எழுப்பி சொன்னா, உமர், அல்லாஹ் பொதுவாக சொன்னதை நிர்ணயப்படுத்துற சக்தி உங்களுக்கு இல்லை என்றால், அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு, நீங்க கல்யாணம் முடிக்கும் பொழுது மகராக ஒரு குவியல் தங்கம் கொடுத்து நீங்க முடித்தாலும் சரி, விவாகரத்து பெற்று போகும் பொழுது அந்த குவியலை உங்களுக்கு கேட்க முடியாது. அது அந்த பெண்ணுடையது தான், அது அங்க கொடுத்துட்டு தான் வர வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுது. ஒரு அளவை சொல்லாம ஒரு குவியல் என்று சொன்னதை மட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு சக்தி யாரு தந்தது என்று யாரு கேட்டா? ஒரு பெண்மணி கேட்டா. பின்னால் இருந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிம்பர்ல இருந்தே வாபஸ் வாங்கிக் கொண்டாங்க. இதுதான் மிம்பர், இதுதான் மிம்பர். எனவே அப்படிப்பட்ட உயிரோட்டம் உள்ள, அப்படிப்பட்ட அர்த்தங்கள் நிறைந்த, அப்படிப்பட்ட கருத்துக்கள் நிறைந்த, உம்மத்துக்கு வழி சொல்லக்கூடிய, உம்மத்துக்கு திசை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, உம்மத்தை நெறிப்படுத்தக்கூடிய, உம்மத்துடைய ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய, உம்மத்துக்கு மௌத்துடைய சிந்தனையையும் ஆகிரத்துடைய சிந்தனையையும் சுவர்க்கத்துடைய ஆசையையும் ஊட்டக்கூடிய இடமாக இந்த மிம்பர்கள் ஆக்கப்பட வேண்டும், ஆக வேண்டும். அப்படிப்பட்ட மிம்பர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டினுடைய எல்லா மிம்பர்களையும் ஆக்கி வைப்பானாக. எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு செல்லக்கூடிய இடமாக அல்லாஹ் இந்த மிம்பர்களை ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக, நம் அனைவரையும் ஏற்றுக் கொள்வாயாக. இந்த மிம்பரை உருவாக்கி கொடுத்தவர்கள், இந்த பள்ளி வாசலை கட்டியவர்கள், இந்த பள்ளிக்கு காணி பூமி கொடுத்தவர்கள், இந்த பள்ளிக்காக வேண்டிய ஏனைய வக்ஃபுகள் செய்தவர்கள், இந்த பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர்கள், இந்த பள்ளியை தொழுகையை கொண்டு அலங்கரிக்கக்கூடியவர்கள், இந்த பள்ளி வாசலுடைய உலமாக்கள், இந்த பள்ளிக்கு குர்ஆன் ஓத வரக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அனைவரையும் அல்லாஹ் ஏற்றுக் கொள்வானாக, அனைவருக்கும் அல்லாஹ் கைர் செய்வானாக, அனைவருக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. இந்த மிம்பர் திறக்கப்பட்ட நாளையில என்ற நீண்ட நாள் ஒரு கனவு இருந்தது. என்ன தெரியுமா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் தீனுடைய எல்லைகளுக்குள்ள வர வேண்டும். கிறிஸ்தவ பாடசாலைகள்ல ஃபாதர்ஸ் தான் பிரின்சிபலா இருப்பாங்க. இந்த நாட்டில் 250 கிறிஸ்துவ பாடசாலைகள் இருக்கிறது. இந்த நாட்டில் 950 முஸ்லீம் பாடசாலை இருக்கிறது. எத்தனை முஸ்லீம் பாடசாலைகள்ல கேப்பபிளான, பொருத்தமான, தகுதியான உலமாக்கள் பிரின்சிபலா இருக்கிறாங்க, பிரின்சிபலா இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பள்ளியில வாங்க சொன்னது ஒரு டிஸ்ட்ரிக்ட் உடைய ஜட்ஜ். இந்த நாட்டில் நீதித்துறையில் இருக்கிற ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட் உள்ள ஒருத்தர் மஹ்ஷர் ஓதி அவர் வாங்க சொல்லி இந்த இடத்தை அழகுபடுத்தேனும் என்றால் நாங்க எதிர்பார்க்கிறது தெரியுமா? அப்படிப்பட்ட உத்தியோகத்தர்கள், அப்படிப்பட்ட உயரதிகாரிகள்
இஸ்லாத்தினுடைய ஷிஆர்களையும் இஸ்லாத்தினுடைய அடையாளங்களையும் இஸ்லாத்தினுடைய விழுமியங்களையும் மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக நாங்க இருப்போம் என்றிருந்தா எங்களை பார்த்து மக்கள் திருந்திக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளையில இந்த இடத்தை எல்லாம் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்வானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.